நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது மிக உயர்ந்த எண்ணம்தான். என்னை பொறுத்தவரையில் நீ தாமதிக்காமல் இந்த கணமே சக்கரவர்த்தி தனானந்தனிடம் சென்றுவிட வேண்டும். சொல்லப்போனால் நானும் கூட உன்னுடனே அங்கு வருகிறேன். வா, போகலாம். விட்டுவிடுங்கள். வாழ்க மகாராஜா. உங்களுடைய பரிசிற்கு பதிலாக செல்யூக்கஸ் பதில் பரிசு அனுப்பி வைத்திருக்கிறார். அதனுடன் செய்தியும் வந்துள்ளது. தங்களால் அனுப்பப்பட்ட அனைத்து அடிமைகளையும் தன்னுடைய சேவையில் அமர்த்தி மிகவும் திருப்தி அடைந்துள்ளாராம் செல்யூக்கஸ். இதை பாருங்கள். பாருங்கள் மகாராஜா, இது சந்திப்பை மட்டும் குறிக்கவில்லை, நட்பையும் குறிக்கிறது. செல்யூக்கஸ் எப்பொழுதும் தங்களுடன் நட்புறவு வைத்துக் கொள்ள விரும்புகின்றார். ஒருவேளை நான் சொன்ன அந்த எதிரி உன் கழுத்தில் இருக்கும் பாம்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை நண்பன் என்ற வேடத்தில் உன் பக்கத்தில் கூட இருக்கலாம். மகாராஜா, என்ன இது? செல்யூக்கஸோடு சேர்ந்து எத்தனை விஷயங்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இப்படிப்பட்ட செய்கையை செய்வது யுத்தத்திற்கு அழைப்பு விடுவது போல் உள்ளது. ஒருவேளை இந்த பரிசின் ஜொலிப்பானது இதன் தொலைவில் இருக்கும் விஷயத்தை காண விடாமல் உங்கள் பார்வையை குருடாக்கி விட்டது என்று நான் நினைக்கிறேன் மகாமாத்தியரே. அதனால்தான் உங்களுக்கு தெரியவில்லை, நம் பகைவன் நமக்கு எதிராக இருக்கிறான். சங்கு ஊத காத்துக்கொண்டு என்னுடைய சகோதரியின் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் சதி செய்து விட்டார்கள். இப்பொழுது நான் சதி தீட்டப் போகிறேன். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மகாமாத்தியரே. எதிரி எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். செல்யூக்கஸாக கூட இருக்கலாம். இறுதியாக அவன் நம்மை ஆட்சி செய்யும் கனவை கண்டான் என்று கூறினான் அல்லவா? ஒருவேளை அவன் நண்பன் என்ற விடத்தில் எதிரியாக கூட இருக்கலாம் அல்லவா? உடனே நம்முடைய ஒற்றர்களை அனுப்பி வையுங்கள் மகாமாத்தியரே. அவர்களிடம் கூறுங்கள், செல்யூக்கஸின் மனதிலும் அவனது கூடாரத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். தங்கள் ஆணைப்படியே மகாராஜா.
இந்த ஆச்சாரியார் மிகவும் விசித்திரமாக உள்ளார். என்னுடைய மிரட்டலுக்கு அவர் பயப்படவே இல்லையே. அவர் மறைந்திருக்கும் இடத்தை நான் இப்போதே மகாராஜாவிடம் கூறிவிடுவேன். அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் அதற்குண்டான பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் புத்தி தெளிந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் இல்லையா? மன்னிப்பு கேட்கத்தானே வந்தீர்கள்? சரி, நீங்கள் மறைந்திருக்கும் இடத்தை நான் மகாராஜாவிடம் கூற மாட்டேன். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை. இனி வருங்காலத்தில் என் வழியில் குறுக்கிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நான் பொற்காசுகளை கொடுத்தேன் அல்லவா? அதை எடுத்துக்கொண்டு யாத்திரை செல்லுங்கள். வேறு ஏதாவது புதிய மகாராஜாவை தேடிக்கொள்ளுங்கள். வணக்கம். நான் இங்கு உன்னிடமிருந்து விடைபெற வரவில்லை சந்திரகுப்தா. அரண்மனைக்கு செல்லும் பயணத்தில் உன்னுடன் செல்லத்தான் வந்திருக்கிறேன். நானும் சக்கரவர்த்தியிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உன்னுடன் வந்தேன் என்றால் என்னுடைய காரியமும் எளிதாகிவிடும். அப்படியா? அது சரி, உங்களிடம் என்ன முக்கியமான செய்தி இருக்கிறது? நான் சக்கரவர்த்தியிடம் கூற விரும்புவது என்னவென்றால், நீ அவருடைய அழைப்பை ஏற்பதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை கூறுவேன். ஆம் சந்திரகுப்தா, நான் நன்றாகவே அறிவேன். இந்த 4000 பணத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அதை உனக்கு அளித்தது சக்கரவர்த்தி தனானந்தன் என்று. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நான் நன்றாகவே அறிவேன். நீ தனானந்தனின் சகோதரிக்கு மெய்காப்பாளனாக இருக்க ஒப்புக்கொண்டதற்கு காரணம், தனானந்தனின் அரண்மனையில் இருந்து கொண்டு உனது தாயை தேடி கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக. எப்படி உங்களை மகதசேனை பின்தொடர்கிறார்களோ அதே போல உங்கள் பிரச்சனையும் பெரிதானதுதான். நீங்கள் மகாராஜாவின் முன்னால் வந்து நின்றதுமே உங்கள் உடலில் இருக்கும் தலையானது தனியாக வந்துவிடும். இருப்பினும் என்னுடைய லட்சியம் நிறைவேறாவிட்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பலனும் கிடையாது. நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட வேறு சிலர் இருக்கிறார்கள். உன்னை பற்றிய இந்த உண்மையை தனானந்தனிடம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்படியா? ஆமாம், யார் அந்த மக்கள்? அதோ பார். நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பனை விட்டுக் கொடுத்து இந்த மூளையற்றவனோடு துணை போகப் போகிறீர்களா? இவர்கள் மௌனமாக இருப்பதே இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உனக்கு தெரிவித்துவிட்டது. என்னுடைய கடனிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் தனானந்தனின் அரண்மனையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நீ எனக்கு தெரிவித்தாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு அரண்மனையிலிருந்து திரும்பும் பொழுது எனக்கு விரிவாக அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அதை நீ செய்து முடிக்க வேண்டும். நீ என்னுடைய கடனிலிருந்து விடுபடப் போகிறாயா, அல்லது அந்த தனானந்தனுக்கு உன்னை பற்றிய உண்மை தெரிந்து உன்னுடைய உயிரை இழக்கப் போகிறாயா என்பது நீ எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது சந்திரகுப்தா. ஒருவேளை உனக்கு பாரதத்தின் வருங்கால சக்கரவர்த்தியாகும் எண்ணமில்லை என்றால் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் சந்திரகுப்தா. என்னுடைய இந்த கனவை நான் வேறொருவரை வைத்து நிறைவேற்றிக் கொள்வேன். உன்னுடைய வேலையானது வெறும் தகவல் கொடுப்பதுதான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் நான் உனக்கு ஒரு வேலை தருவேன், அதை நீ செய்தாக வேண்டும். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் சந்திரகுப்தா. நீ எனக்கு தகவல் கொடுத்து கடனிலிருந்து விடுபட விரும்புகிறாயா, அல்லது உன்னை பற்றி தனானந்தனுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வந்து உன் உயிரை இழக்க விரும்புகிறாயா?
அப்படியா? அப்படியென்றால் இந்த அனைத்து திட்டங்களுமே உங்களுடையதுதானா? அரசகுமாரி துர்தராவை தாக்கியது, நான் அங்கு சென்றது, பிறகு தாக்குதல் நடத்தியவரை அங்கிருந்து வெளியேற்றியது. இவை அனைத்துமே உங்களுடைய திட்டம்தானா? அப்போதுதான் நான் அரண்மனைக்குள் செல்ல முடியும் என்றா? ஆம், இந்த அனைத்து நிகழ்வுகளும் என்னுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். உண்மையிலேயே நீங்கள் மிகவும் புத்திசாலியான ஒரு நபர்தான். ஒரே அம்பின் மூலம் 2 பொருட்களுக்கு குறிவைத்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் ஒருவரே மகதத்தை ஒன்றாக சேர்த்து விட்டீர்களே. நான், லுப்தக், அரசகுமாரி துர்தரா, என்னுடைய நண்பர்கள், இன்னும் சொல்ல போனால் மகாராஜா தனானந்தனையே பயம் கொள்ள வைத்து விட்டீர்கள். உன்னுடைய இந்த மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? நீ என் வழிக்கு வந்துவிட்டாய் என்று எடுத்துக்கொள்ளவா? இப்பொழுது நீங்கள் எனக்கு எந்த வழியையும் விட்டு வைக்கவில்லை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அரண்மனைக்கு சென்று அங்கு நடக்கும் அனைத்தையும் தெரிவிக்கின்றேன். அதோடு தினமும் இரவு நேரத்தில் உங்களுக்காக வேலை செய்கிறேன். ஆனால் நான் அரண்மனைக்கு செல்லும் காரணத்தை நீங்கள் யாரிடமும் கூற மாட்டீர்கள் என்று நான் உங்களை எப்படி நம்புவது? ரகசியத்தின் விலை ரகசியம்தான் சந்திரகுப்தா. நீ என்னுடைய ரகசியத்தை பாதுகாத்து வந்தால் உன்னுடைய ரகசியமும் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சிதானே? நான் அவரோடு இருப்பதால் இனி எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு வரப்போவதே இல்லை. வணக்கம். ஆச்சாரியரே, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் நாங்களும் சந்திரகுப்தனும் சிறு பிள்ளை பருவத்திலிருந்தே ஒன்றாக ஒரு குடும்பத்தைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆச்சாரியரே. அதனால் நாங்கள் அவனுக்கு எதிராக எப்பொழுதும் இருக்க முடியாத ஆச்சாரியரே. ஆமாச்சாரியரே, நாங்கள் மூவரும் உங்களுக்கு உதவுகிறோம். சந்திரகுப்தன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசை இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். சந்தேகமே இல்லாமல் நீங்கள் ஆசைப்படுவது போல் சந்திரகுப்தன் ஒரு நாள் தன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவான். அது அவனுக்காக மட்டுமல்ல, இந்த பாரத நாட்டிற்காக அந்த நிலையை அடைவான். ஆனால் அவன் பிடிவாதம் உடைபட சிறிது காலமாகத்தான் செய்யும். ஆனால் அதன் பிறகு இந்த சந்திரனின் பிரகாசமான ஒளி நமது பாரத நாட்டின் ஆகாயத்திலே தீய ஆட்சியின் இருளை அழித்துவிடும். அட, என்ன நண்பா, ஏன் இவ்வளவு கம்பீரமாக நிற்கிறாய்? இங்கு வேலைக்கு சேர்ந்தது இன்றுதான் என்னுடைய முதல் நாள். என்னிடம் என் பெயரை கேள், அதோடு உன்னை பற்றியும் நீ கூறு. அப்படி செய்தால்தான் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். என்ன? புரிந்து கொள்வதெல்லாம் பிறகு. ஆனால் இப்பொழுது மகாராஜா உன்னை அழைக்கிறார். உடன் வா. மகாராஜா, உங்களுடைய கட்டளைப்படி
நான் இங்கு வந்து விட்டேன். உனக்கு தெரியுமல்லவா சந்திரகுப்தா, நீ என்னுடைய வாழ்க்கையின் மிகவும் அன்பான விலைமதிப்பற்ற ரத்தினத்தை பாதுகாக்கப் போகும் மெய்க்காப்பாளனாவாய். என் சகோதரிக்கு எந்த தீங்கும் நேராமல் பார்த்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. இது வேலை மட்டுமல்ல, இதுவே உன் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். அத்தோடு பொறுப்பானது தியாகம், பலிதானம் இவைகளை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீ சில சபதங்களை செய்ய வேண்டும். அது என்றும் உன் நினைவில் இருக்க வேண்டும். அதற்காக நீ உனக்கு பிடித்தமான பொருளை விட்டுத்தர வேண்டும். அந்த பொருளானது உனக்கு மிகவும் பிடித்தமானது. அது உன்னுடையதாக மட்டும் இருக்க வேண்டும், மற்றவருடையதாக இருக்கக்கூடாது. இந்த மகாராஜா என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றார்? என்னுடைய அங்கமா, என்னுடைய கைகளா, என்னுடைய கழுத்தா? இல்லை இல்லை, கைகளும் தலையும் இல்லாமல் இவர் சகோதரியை என்னால் காப்பாற்ற முடியாது. பிறகு என்ன? இந்த அனைத்து கேசங்களும் அந்த விசுவாசமானவர்களுடையது, எனக்கு அடையாளமாக அளிக்கப்பட்டவையாகும். நீ யோசிக்கலாம், இது வெறும் கேசம்தானே என்று. இல்லையா? கேசம்தான், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். கேசம்தான். இந்த கேசம்தான் ஒருவனது மரியாதைக்கான அறிகுறி, அதோடு அவனது அடையாளமாகும். இந்த கேசங்களால் தான் பெண்கள் அனைவரும் அழகாக தெரிகிறார்கள். இந்த கேசங்கள் தான். இதை வெட்டி எறிந்து விட்டால் ஒருத்தருக்கு இருக்கும் அனைத்து மரியாதையும் போய்விடும். நீ கேள்விப்பட்டிருப்பாயே, இந்த கேசங்களை வைத்துதான் கௌரவர்கள் திரௌபதியை மிகவும் அவமதித்தார்கள் என்ற கதையை கேள்விப்பட்டிருப்பாயே. சில கேசங்களின் காரணத்தினால் அந்த முழு வம்சமே முழுவதுமாக அழிந்து போனது. கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? சரி, ஒருவன் கேசத்தை எப்போது அழிக்கிறான்? ஒருவன் கேசத்தை அழிப்பது அவனது தந்தையோ அல்லது அவனுக்கு நெருக்கமானவரோ சொர்க்கத்திற்கு செல்லும் போதுதான். கேசத்தை அழிப்பதன் அர்த்தம் பொறுப்பை தன் தலையில் எடுத்துக்கொள்வதற்கு சமம். அதனால் கேசத்தை தந்து நீ துர்தராவுக்கான பொறுப்பை உன் தலையில் சுமக்க வேண்டும். இந்த கேசங்களை சாட்சியாக வைத்து நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த பொறுப்புகளை எனக்காக செய்து முடிப்பேன் என்று நீ இப்பொழுது சபதம் செய்ய வேண்டும். என்னுடைய சகோதரியை பாதுகாக்க வேண்டும். இந்த கேசத்தை சாட்சியாக கொண்டு இப்பொழுதே சபதம் செய். கூறு, நான் சந்திரகுப்தன் மகாராஜா தனானந்தனின் வம்சத்தை சாட்சியாக கொண்டு சபதம் செய்கிறேன். மகதத்தின் சிம்மாசனத்தை என்றென்றும் பாதுகாப்பேன் என்று கூறு. அதன் பெருமையை என்றென்றும் காப்பேன் என்று கூறு. அதற்கு எந்த களங்கமும் ஏற்பட விடமாட்டேன் என்று கூறு. நான் இப்போதே இந்த கணத்திலிருந்தே ஒரு நம்பிக்கையுள்ள சேவகனின் வடிவத்தில் என் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுவதற்காக சபதம் மேற்கொள்கிறேன். வாக்கு கொடு. சந்திரகுப்தனாகிய நான்
இன்றிலிருந்து ஒரு ஒற்றனாக என் கடமைகளை சரிவர நிறைவேற்றும். மகதத்தை எப்போதும் நான் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். சக்கரவர்த்தி தனானந்தன் மற்றும் அவன் குடும்பத்தினரை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிவிப்பேன். ஒரு மெய்காப்பாளனாக நிச்சயம் நான் என் கடமைகளை செய்வேன். ஆனால் என்னுடைய நேர்மையை அவர்களுக்கு காட்ட மாட்டேன். தனானந்தனுக்காக நான் சில காரியங்கள் செய்வேன். ஆனால் என்னுடைய கடமைகளும் என்னுடைய தர்மமும் சாணக்கியரின் சொல்லோடு சம்பந்தப்பட்டிருக்கும். சபதம் செய். உன்னுடைய முதலாய கடமை என்னுடைய அருமை சகோதரியை பாதுகாப்பதுதான். அதை ஒழுங்காக செய்வதற்கு நீ மரணிக்கவோ அல்லது கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கூட நீ சிறிதும் தயக்கப்பட மாட்டேன் என்று கூற வேண்டும். இன்றிலிருந்து உனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கிறது. என் சகோதரியை பாதுகாப்பதுதான் அது. வாக்கு கொடு. இன்றிலிருந்து நீ ஒரு ஒற்றனாக எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பாய் என்று. சக்கரவர்த்தி தனானந்தனிடமோ அல்லது அவன் குடும்பத்தினரிடமோ உன்னை பற்றிய உண்மையை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடு. அரசகுமாரி துர்தராவின் மெய்காப்பாளனாக நீ இருப்பது உன்னுடைய லட்சியத்தை அனைவரிடமிருந்தும் ரகசியமாக பாதுகாக்க. கூறு. இன்றிலிருந்து நான் சாதாரண பிரஜை அல்ல. நான் மகாராஜாவிற்கு மட்டும் பொறுப்பானவனாக இருப்பேன் என்று கூறு. மகாராஜாவிற்கு எதிராக செயல்படும் எவரை பற்றியும் மகாராஜாவிற்கு செய்தி தெரிவிப்பது என்னுடைய முதலாய கடமை என்று கூறு. மகாராஜாவின் எதிரிகளையும் அவருக்கு எதிராக செயல்படுபவர்கள் பற்றிய விவரங்களை தெரிவிப்பதிலும் நான் சிறிதும் தயக்கம் கொள்ள மாட்டேன் என்று கூறு. இன்றிலிருந்து இப்போதிலிருந்து எந்த ஒரு அரச பகை உருவாகவும் விடமாட்டேன் என்று கூறு. வாக்கு கொடு. இன்றிலிருந்து நீ என்னுடைய கண்கள் மற்றும் செவிகளாக இருப்பாய் என்று. அந்த தனானந்தன் மகதத்தின் மக்களுக்கு எதிராக செய்யவிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்றுவிடாமல் எனக்கு தெரிவிப்பாய் என்று வாக்கு கொடு. என்ன ஆயிற்று? நீ இந்த அளவிற்கு மௌனமாக இருந்து இதுவரை நான் பார்த்ததில்லையே. ஒருவேளை உனக்கு இந்த சபதம் உன் மனதிற்கு எதிராகவோ அல்லது விருப்பமில்லாமல் இருப்பதாக தோன்றுகிறதா? பதில் கூறு. மகாராஜா தனானந்தன் வாழ்க! இந்த பதில் உங்களுக்கு போதுமானதா என்று கூறுங்கள் மகாராஜா. பத்ரசால், இவன் தயாராகிவிட்டான். இவனுடைய பொறுப்பு என்னவென்று இவனுக்கு தெளிவாக கூறு. சரி மகாராஜா. ஆச்சாரியரே, இவையெல்லாம் என்ன ஆச்சாரியரே? நாங்கள் தங்களுக்கு சந்திரகுப்தன் இருப்பதற்கு இடத்தை அமைக்க உதவி செய்யலாம் என்று நினைத்தோம். அதனால்தான் தாங்கள் என்ன கூறினீர்களோ அதை செய்ய முன் வந்தோம். ஆனால் இங்கு பார்த்தால் எந்த சஸ்திரமும் இல்லை, வாளும் இல்லை, உரையும் இல்லை, வில்லம்புகளும் இல்லை. இவ்வாறு இருக்கையில் சந்திரகுப்தன் எப்படி பயிற்சி செய்வான்? உங்களிடம் யார் கூறினார்கள்? சஸ்திர பயிற்சிக்கு சஸ்திரம் தேவை என்று யார் கூறினார்கள்? ஆச்சாரியரே, புதிர் போட்டு பேசாதீர்கள். உங்களுடைய திட்டம் என்னவென்று எங்களுக்கு விளக்கமாக கூறுங்கள். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. எங்களுடைய நண்பன் சந்திரன் இந்த குச்சிகளின் துண்டுகள், இந்த நீர் பானைகள், பிறகு அந்த கூடையில் இருக்கும் சர்பம், அந்த குச்சிகளால் ஆன ஏணியின் மூலம் எந்த வகையில் மகானாக முடியும்? எனக்கு புரியவில்லை. இது எந்த வகையான பயிற்சி ஆச்சாரியரே? இது என்னது? தாங்கள் எங்கள் கேள்விக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றால் பதிலளிக்க வேண்டாம். ஆனால் சந்திரன் அரண்மனையிலிருந்து இரவு திரும்பும் பொழுது அவன் எங்களிடம் 1000 கேள்விகள் கேட்பான். தயவு செய்து எங்களை நம்புங்கள். தன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அவன் தங்களுடைய வேலையை செய்யவே மாட்டான்.
உங்கள் நண்பனின் பிடிவாதத்தை பற்றி நன்றாக அறிவேன். அதனால் என்னுடைய பயிற்சியின் முதல் பாகம் அவனுடைய பிடிவாதத்தை உடைப்பதாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். இரண்டு ரொட்டிகளா? இத்தனை தானா? இன்னொரு ரொட்டி. என்னுடைய இன்னொரு ரொட்டி. ஆச்சாரியரே, என்னுடைய இன்னொரு ரொட்டி எங்கே? நான் உங்களிடம் கூறினேனே, நான் என்னுடைய உணவில் கட்டுப்பாடு வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் உணவை திருடிவிட்டீர்கள். ரொட்டி வேண்டுமா? சரி, தருகிறேன். எடுத்துக்கொள். என் ரொட்டி, என் ரொட்டி, என் ரொட்டியை கொடு, என் ரொட்டியை கொடு. அப்படியே நிறுத்துங்கள். இல்லை என்றால் மகாராஜாவின் சேனைகளுக்கு இந்த செயல் தெரிவிக்கப்படும். உன்னுடைய இந்த அரச வேடத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. உன்னுடைய அந்த துஷ்ட சுவாமியின் கொள்கையும் அவனுடைய நிஷ்டையும் இரண்டும் உன்னோடு சேர்ந்திருக்கிறது. இங்கு பாருங்கள் வீரபத்ரனின் தாயே, உங்கள் வலி எனக்கு புரிகிறது. உங்களுடைய கண்ணிற்கு முன்பே உங்கள் மகனை கொன்று விட்டார்கள். இருப்பினும் கூட என்னுடைய யோசனை என்னவென்றால், மகாராஜாவோடு எந்த விவாதத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து நேரும். இன்று இங்கு நடந்ததை அதை பற்றி நான் எவரிடமும் சென்று கூற மாட்டேன். ஆனால் எதிர்காலத்தில் எச்சரிக்கையோடு இருங்கள். மறந்து விடாதீர்கள், மகாராஜாவை எதிர்கொள்ளும் அளவிற்கு என்றுமே உங்களுக்கு பலம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த வாள் உன் கையில் இருக்கிறதோ அதனுடைய உருவாக்கத்தில் அவ்வப்போது சிறு சிறு வீச்சுக்கள் உனக்கு உண்டாகத்தான் செய்யும். காயங்கள்தான் இந்த சக்திக்கு அடையாளமாக மாறுகிறது. அதே போலத்தான் சுதந்திரத்தின் சிறு சிறு செயல்கள் எல்லாம் ஜுவாலையாக மாறுகிறது. பார்த்து கொண்டிரு. என்னுடைய செயல்களால் தனானந்தனின் மானம் காற்றில் பறக்கும். தாயே, நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன், எப்பொழுதுமே நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே நிச்சயம் தலை வணங்கிதான் அதை செய்வேன் என்று. அதோடு என்னுடைய தாயையும் நான் தேடுவேன். அது சரி, இதை கூறுங்கள், என்னுடைய தாயாரை தேடுவதை நான் முதலில் எங்கிருந்து தொடங்குவது என்று. மகாராஜாவிற்கு நீ மிகவும் நெருக்கமானவன் தானே? அவரிடமே சென்று இதை கேள். தவறு என்னுடையதுதான். உங்களிடம் இதை கேட்டேன் பாருங்கள், என்னை சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் கூறவா தாயே?
இரத்தக்கரை என்றுமே மறையாது. நீங்கள் இந்த வஸ்திரத்தை தோய்த்து என்னுடைய நிலை, அதோடு நேரம் இரண்டையுமே வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை சற்று சுடுநீரில் போட்டு ஊற வைத்து பாருங்கள். இவ்வாறு சிரமம் கொள்ள அவசியமே இருக்காது. சரியாக கூறினாய் சந்திரகுப்தா. இரத்தக்கரை என்பது எப்பொழுதுமே அழியாது. நான் தான் உன் தாய் என்பது உனக்கு தெரியாது. இருப்பினும் என்னுடைய வலியை நீ உணர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். உன் கண்களில் என்னை பற்றிய கவலை மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதே கண்களால் நான் ஒரு நாள் நிச்சயம் காண்பேன். அதுதான் தனானந்தனின் அழிவு. இனி இவைகளை இன்னும் சிறியதாக வெட்டிவிடு. இன்னும் சிறிது, இன்னும் சிறிது, சிறிது சிறிது, இன்னும் சிறிது. இவ்வாறு சிறிய சிறிய துண்டுகளாக்கி இதை மற்ற பொருட்களுடன் சேர்க்கும் பொழுது இதனுடைய மனம், இதன் சுவை எங்கோ மறைந்துவிடும் அல்லவா? ஆமாம் மகாராஜா, அதனால்தான் நாங்கள் வெங்காயத்தை சிறியதாக வெட்டாமல் பார்த்துக் கொள்கிறோம். அப்படி வெட்டினால் அதனுடைய சுவை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இதேதான். இதில் உங்களுக்கு என்ன புரிந்தது மகாமாத்தியரே? ஒன்று புரிகிறது. செல்யூக்கஸ் எப்போதும் மறைந்திருந்து தான் தாக்குவான். தன் மீது சந்தேகம் வராதபடி செய்வான். தாக்குதல் பெரிதாக இருந்தால் சம்பந்தமில்லாத சாட்சியை விட்டுவிட்டு செல்வான். நம் எதிரி மீது நமக்கு சந்தேகம் வர. தாக்குதல் சிறியதாக இருக்கும்போது அந்த பழியை அப்பாவியின் மீது போட்டு விடுவான். அதை நம்பி நாம் அப்பாவியை துன்புறுத்துவோம். இவ்வாறு செய்வதால் தங்களுடைய மானம், மரியாதை இவையெல்லாம் பாதிக்கப்படலாம். ஆனால் செல்யூக்கஸின் பெயர் இதில் வரவே வராது. பிரமாதம், மிகவும் பிரமாதம். அந்த விவசாயி எப்படி துர்தராவின் ரத்தத்தை குடித்தானோ அவன் இவ்வாறு தான் உணவு உண்ண வேண்டும். ஆம் மகாராஜா. இந்த வெட்டப்பட்ட வெங்காயம் நம் கண்களில் கண்ணீரை வரவைக்க காரணமானால் அதை நாம் எரிந்துவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அவன் இன்னும் சிறுபிள்ளையாகத்தான் இருக்கிறான். உங்கள் மரியாதையை அவன் தட்டி செல்வான். மகாராஜா உங்களை விட உயர்ந்த பதவியை அவனுக்கு அளித்து விட்டாரே. கடந்த 5 வருடங்களாக இங்கே எனக்கு நீங்கள்தான் மெய்காப்பாளனாக இருக்கிறீர்கள். அந்த பதவியை அந்த சிறுவன் தட்டி செல்கிறான். ஆனால் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள். மிகவும் வேதனை. உங்களது வீரமும் உங்களது சுயமரியாதையும் உங்களுக்கு தெரியவில்லையா? இது மகாராஜா தேர்ந்தெடுத்தது அரசகுமாரி. மகாராஜாவிற்கு எதிராக நான் எப்படி செயல்பட முடியும்? நீங்கள் பேசுவதை பார்த்தால் மகாராஜாவின் முடிவு சரிதான் என்று தோன்றுகிறது. எவன் தன்னுடைய உரிமைக்காக சண்டையிடாமல் இருக்கிறானோ அவன் எப்படி என்னை பாதுகாக்க முடியும்? உங்கள் உடம்பில் ஓடுவது தண்ணீரா இல்லை ரத்தமா? என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, வீரம்தான் ஓடுகிறது அரசகுமாரி. இதற்கான சாட்சியை நான் அவ்வப்போது செய்து காட்டியிருக்கிறேன். தாங்கள் மிகவும் சரியாக கூறினீர்கள். மகாராஜாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் இனி அது நடக்காது. என் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள நான் நிச்சயம் சண்டை போடுவேன். வீரனுக்கு இந்த பேச்சுதான் அழகு. செல்லுங்கள், உங்கள் உரிமைக்காக சண்டையிடுங்கள். வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் அரசகுமாரி? உங்களுடைய சகோதரர் மகதத்தின் மகாராஜா தனானந்தனுக்கு எதிராக செயல்படுகிறீர்களா?
இந்த உலகில் எந்த ஒரு தவறையும் மன்னிப்பார் என்றால் அது நான் செய்யும் தவறாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த அடிமை என் வாழ்வில் குறுக்கிட்டு விட்டான். மகாராஜா அவனுக்கு எந்தவித தண்டனையும் அளிக்காமல் அவனுக்கு பரிசுகளை அளித்திருக்கிறாரே. என்னால் இதை ஏற்க முடியாது சிப்ரா. அந்த அடிமை எனக்கு சரிசமமாக வரும் நிலைமையை நான் ஒரு நாளும் கொண்டு வர மாட்டேன். பார்த்து கொண்டிரு. என் வழிகளில் உள்ள தடைகளை நீக்கப் போகிறேன். அற்புதமாக இருக்கிறது. இந்த ஓவியத்தை பார்த்தாயா? என்னை விட அழகி வேறு எவருமே இல்லை. என்ன அப்படி பார்க்கிறீர்கள் நண்பா? அரசகுமாரி துர்தராவின் மெய்காப்பாளன் நான். என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறேன். எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியாது. நான் தான் அரசகுமாரியின் பழைய மெய்காப்பாளன், தெரியுமா? நல்லது. அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. நான் செல்கிறேன். தாராளமாக போகலாம். ஆனால் அதற்கு முன்பு அந்த வாள்களை என்னிடம் கொடுத்துவிட்டு செல். இதற்கு முன்பு நீ ஒரு அடிமை என்று நான் கேள்விப்பட்டேன். கட்டளையை நிறைவேற்றுவது உனக்கு தெரியும் அல்லவா? அந்த சிறுவனை பாருங்கள். அவனால் சுமக்க முடியவில்லை. பாருங்கள், அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். அவன் சுமையை தளர்த்தலாம். வாருங்கள். அரண்மனைக்கு செல்வதென்றால் எங்கள் அனைவரையும் ஜெயித்து காட்டு. அப்படி நீ சண்டையிட்டால் இந்த பதவிக்கு நீ தகுதியானவனா இல்லையா என்று தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் தவறு செய்கிறீர்கள். மகாராஜா தான் என்னை இந்த பதவிக்கு தேர்வு செய்ததே. மகாராஜா கேட்டால் நாங்கள் சொல்கிறோம். அவனையே அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவன் எப்படி அரசகுமாரியை காப்பாற்றுவான் என்று கேட்கிறோம்.
நடந்தது நடந்தது. தனானந்தா, என் மனம் மிகவும் கவலையாக இருக்கிறது. அதுவும் துர்தராவை நினைக்கும் போது. என் சகோதரிக்கு என்ன ஆயிற்று? துர்தராவுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். ஆனால் நீ அந்த பொறுப்பை அந்த சிறுவனிடம் ஒப்படைத்திருக்கிறாய். அவன் ஒரு அடிமை, அவனுக்கு அனுபவமும் இல்லை. அவன் எப்படி அவளை பாதுகாப்பான்? அவனுக்கு வாள் வீச தெரியாது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் வாளை விட அவன் வேகமானவன். அனுபவம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தைரியமும் துணிச்சலும் இருக்கிறது. அவன் சாதாரணமானவன் தான், ஆனால் அசாதாரண குணங்கள் உள்ளவன். ஆக்கிரமிப்பு என்று வந்துவிட்டால் அவன் நடப்பதில்லை, பறக்கிறான். இன்று அவன் நிச்சயம் ஒரு அடிமைதான். ஆனால் அவனது பிறப்பில் அரச வம்சம் அடங்கியிருக்கிறது. அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். தாயே, அவன் இவ்வளவு செய்துவிட்ட பிறகு என்னிடம் 2 வழிகள் தான் இருக்கிறது. முதலாவது, நான் அவனை கொல்ல வேண்டும். ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் அவனுடைய இந்த பராக்கிரமம் அனைத்தும் வீணாகத்தான் போகும். இரண்டாவது, நான் அவனுக்கு தண்டனை அளிக்கலாம். அவ்வாறு செய்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் என் முன் என்னுடைய எதிரியாக, என்னுடைய மிக மிக பெரிய எதிரியாக வந்து நிற்க வாய்ப்புள்ளது. சொல்லப்போனால் அவன் ஒரு சேனையுடன் வந்து நிற்கலாம். தனானந்தா, நீ அந்த அடிமையை மிகவும் அதிகமாக நம்புகிறாய். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தாயே. தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்குடன் பார்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது, ஆனால் உங்களிடம் இல்லை. அதனால்தான் நான் இங்கிருக்கிறேன், நீங்கள் அங்கிருக்கிறீர்கள். என்னுடைய காலை அமுக்கிக் கொண்டு. வைரத்தின் குணமானது அது எதிரியின் கைகளில் இருந்தால் நமக்கு எதிராக ஆயுதமாக மாறலாம். அதுவே நம்மிடம் இருந்து விட்டால் நமக்கான ஆபரணமாகலாம். இம்மாதிரி நற்குணங்கள் அனைத்தும் இருக்கும் அந்த சிறுவனுக்கு தவறான வழி அமைந்து விட்டால் அவன் எனக்கு எதிராக நிற்கலாம். அதனால்தான் நான் அவனை என்னவனாக்கிக் கொண்டுள்ளேன். அவன் கையில் வாள் இருக்கும் தான், ஆனால் அவன் எனக்காக சண்டையிடுவான். அந்த சிறுவனை நான் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். அவனை பக்கத்திலிருந்தே கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உரையை வாளின் பக்கத்திலேதான் வைத்திருக்க வேண்டும். இவனுக்கு சரியான வழி அமைந்துவிட்டால் என்னுடைய வாளின் உரையாக இருப்பான். சரியான வழி அமையவில்லை என்றால் என்னையே தாக்கும் வாளாக மாறிவிடுவான். ஒருவேளை உன்னுடைய வழிக்கு அந்த சிறுவன் வராவிட்டால்? தாயே, ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? உங்களுக்கு பதில் தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? புரியாதது போல் நடிக்கிறீர்களா? இப்போது கவலை கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தாயே. அந்த சிறுவன் தனக்கு வரும் தடைகளையும் சங்கடங்களையும் தானே சமாளித்துக் கொள்ள தனக்கென ஒரு வழியை தேடுவான்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.